பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்து முட்டையெல்லாம் வந்து தண்ணிக்குள்ளே போட்டு பார்த்துட்டேன். எதுவுமே வந்து மிதக்கலை. அதனால் இதெல்லாம் வந்து எல்லாமே பொரிக்கக்கூடிய முட்டை தான். இப்போ வந்து நான் வந்து கோழி வந்து அடை வைக்க போகிறேன். எல்லா முட்டையும் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததுனால கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதனால் வந்து வெளியே எடுத்து வச்சு கொஞ்சம் அந்த ஜில்லுப்பை மட்டும் போக்க போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு கோழி முட்டை விட்ருக்காட்டிருக்கு. அந்த முட்டை அப்படியே இருக்குது. இது 2 நாளாக குஞ்சு வந்து கோழி அடை வைக்காததுனால அப்படியே உக்காந்துருக்கு. இவங்க என்ன இந்த குத்து கொத்துறாங்க? இவங்க முட்டையை விட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. இன்னும் எழுந்திரிச்சு போகல. இன்னொரு கோழிங்க வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வெளியே நிற்கிறாங்க இதில் முட்டை விடுறதுக்காக. இது பார்த்திங்கன்னா இது வந்து கோழி முட்டை தான். ஆனால் ரொம்ப கோழி குண்டு சைஸ் தான் இருக்குது. ஏன் இப்படி போட்டுச்சுன்னே தெரியல என்னன்னு பார்க்கும். இது பொரிக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டுங்கிறதுக்காக இதுலேயே வச்சுருக்கோம். இது அந்த முட்டை என்ன ஆனாலும் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம 2 கோழி அடை வைக்காதனால இன்றைக்கி வந்து அடை நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 10 முட்டை, அதாவது ஒரு கோழிக்கு 5 முட்டை தான் அடை வைப்பேன். அதிகமாக வைக்கிறது இல்லை, ஏன்னா காப்பாற்ற மாட்டேங்குது கோழியை. அதனால் சொல்லிவிட்டு நாங்கள் இப்போ ஒரு கோழிக்கு 5 முட்டை தான். ஏற்கனவே இதில் வந்து 2 முட்டை இருக்குது. அதனால் மேலே 3 முட்டை மட்டும் இதில் பார்த்திங்கன்னா வருங்க 5 முட்டை அடை வச்சாச்சு. அடுத்தது மேலே இருக்க கோழிக்கு அதே மாதிரி இதுவும் இப்போ பார்த்திங்கன்னா முட்டை எல்லாமே ஒரு 2 நாளாக உட்காந்துருக்கு. இதுகிட்ட அதே மாதிரி இப்போ ஒரு 5 முட்டை அடை வச்சுருக்கேன். இந்த ஒரு முட்டையை நம்ம பொரித்து சாப்பிட்றலாம். இப்போ பார்த்திங்கன்னா இவங்க ஒரு 5 முட்டையோடு உட்காந்துருக்காங்க. என்ன கொத்து கொத்துது. இதான் பார்த்திங்கன்னா இப்போ வந்து கன்னிக்கோழி இப்போ தான் ஃபஸ்ட்டு முட்டையே விட போகுது. இது கொஞ்சம் காப்பாற்றுமா என்னான்னு தெரியல. என்கிட்ட பார்த்திங்கன்னா எல்லா கோழியும் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த கலரில் தான் இருக்குது. இது எந்த கோழி முட்டை விடும் எந்த கோழி முட்டை விடாதுன்னே தெரிய மாட்டேங்குது. எல்லாம் ஒரே கலரில். சரி, ஃபஸ்ட் டைமாக நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை கோழியை காப்பாற்றணுங்கிறதுக்காக இந்த முட்டையை நான் விட்டு வச்சுருக்கேன். இல்லைன்னா அந்த கோழியை இல்லைன்னா நான் நேரம் அடித்து சாப்பிட்ருப்பேன். அடுத்தது அடை வைக்கும்போது பார்த்திங்கன்னா மொளா போடுவாங்க. இந்த மொளா இதுக்கு ஒரு மொளா. அடுத்தது பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறவங்கள்ட்ட ஒரு மொளா போட்டாச்சு. ஏன்னா இது வந்து இந்த எறும்புலாம் திங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து மொளா போடுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்து மொளா போட்டாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், கறி துண்டு, ஒரு இரும்பு மொளா, இரும்பு, கறி துண்டு போட்டாச்சு. அதே மாதிரி கீழே இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா மொளா, இரும்பு, கறி துண்டு போட்டு அடை வச்சிட்டோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எத்தனை கோழி அடை இருக்குன்னா 1 2 3 இருக்குது. ஒரு 3 கோழி முட்டை விட்டுட்டுருக்கு. 3 கோழி பார்த்திங்கன்னா குஞ்சோடு நிற்கிது. பார்ப்போம் எத்தனை கோழி வருதுன்னு சொல்லிட்டு.